Victory begins at Vidyalakshmi. வித்யாலட்சுமி மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் யூடியூப் சேனல் வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். போன வகுப்புல நம்ம 12ஆம் வகுப்பு இயல் 1 தண்ணீர் இல்லாத தமிழ் என்று சொல்லக்கூடிய செய்யுள் பகுதியே மனனம் பாடலோட பார்த்து முடிச்சோம். அந்த பாடல்ல பயின்று வந்திருக்கக்கூடிய அணி என்ன, அந்த அணிக்கு உண்டான விளக்கம் என்ன, இதை குறித்து பேசப்படுகின்ற அணி இலக்கண நூல்கள் என்ன அப்படின்ற செய்தியை இந்த வகுப்புல நம்ம பார்க்க இருக்கிறோம். வாங்க அடுத்தது நம்ம என்னன்றத பார்ப்போம். போன வகுப்புல இந்த மனனம் பார்த்திருந்தோம் இல்லையா? எல்லாரும் மனனம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு முறை அந்த மனனத்தை தொடர்ந்து கற்பித்து பிறகு இந்த பாட்டுல பயின்று வரக்கூடிய அணி என்ன அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். பாருங்க, உங்களிடை வந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி ஏங்கொழி நீர் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாழி வெங்கதிர் ஒன்று ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அளவுத்து எல்லா அடிகளும் 4 சீர்களை பெற்று கடைசி அடி மட்டும் உச்சீராய் பெற்று இரண்டாம் அடியில முதல் சொல்லினுடைய இரண்டாம் எழுத்து என்னவோ அதே தனிச்சொல்லினுடைய இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தால் அது நேரிசை வெண்பா அப்படின்னு பார்த்தோம். சார், இது மட்டும்தான் பயின்று வந்தால் நேரிசை வெண்பாவா அப்படின்னா கிடையாது. இன்னமும் சில நுணுக்கங்கள் உங்களுக்கு கத்துக் கொடுக்கிறேன், தெரிஞ்சு வச்சுங்க. வெண்பாவுக்குரிய இலக்கணத்தை நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா? மாமுன் நிறை, விளமுன் நேர், காய்முன் நேர் இது போல வந்தாலும் அது வெண்பாக்குரிய தலைகளாக சொல்லக்கூடியது. ஏர்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலைன்னு சொல்லுவோம். அதாவது என்ன சார் அப்படின்னு கேட்டா, மாமுன் நிறை வந்தாலோ அல்லது விளமுன் நேர் வந்தாலோ இது ஏர்சீர் வெண்டலைக்குரியது. வெண்பாக்குரிய தலைகள்ல 2, ஒன்று ஏர்சீர் வெண்டலை, ஏர்சீர் வெண்டலை. சரி சார், மாறாக காய்முன் நேர் வந்தா, என்னது காய்முன் நேர் வந்தா அது என்ன தலை அப்படின்னு கேட்டா வெண்சீர் வெண்டலை. என்ன தலை அது? வெண்சீர் வெண்டலை. இந்த 2 தலைகளும் எந்த பாவுக்குரிய தலைகள் சார் அப்படின்னு சொன்னா வெண்பாக்குரிய தலைகளாக சொல்லக்கூடியது. படிச்சிருப்பீங்க, யாப்பினுடைய உறுப்புகள்ல தலை எத்தனை வகைப்படும்? அவையாவின்னா தலைகள் 7 வகைப்படும். அதுல வெண்பாக்குரிய தலைகள் அப்படின்னு சொல்லும்போது ஒன்னு ஏர்சீர் வெண்டலை, இன்னொன்று வெண்சீர் வெண்டலை. இப்போ இந்த அமைப்புல வாய்ப்பாடுல இந்த பாட்டுல அமைஞ்சிருந்தா அது வெண்பாக்குரிய பாடல் அப்படின்றத நம்ம உறுதிப்படுத்தலாம். இப்ப இதுக்கு ஒரு பரிசோதனைக்காக நான் ஒரு சொல்லை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு அதை என்ன தலை பயின்று வந்திருக்குன்றத காட்ட போறேன். பாருங்க, பாட்டினுடைய முதல் சொல் பாருங்க, ஓங்கலிடை. அழகிட்டு வாய்ப்பாடு நம்ம பிரிப்போம், தெரியும் இல்லையா? ரைட். நெடிலோட ஒற்று சேர்ந்தா என்ன அசை? நேரசை. குறிலு சேர்ந்தா நிறையசை. அதுக்கப்புறம் நெடில் தனித்து வந்தா நேரசை. தெரியும் இல்லையா? ரைட். இப்ப நீங்க வாய்ப்பாடு சொல்லலாம். நேர் நிறைக்கு என்ன வாய்ப்பாடு? நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நேர் நிறை கூவிலம், நிறை நிறை கருவிலம் அப்படின்னு படிச்சிருப்போம். அப்போ நேர் நிறை அப்படின்னு சொன்னாலே என்ன வாய்ப்பாடு? கூவிலம். 3வது அசையா நேர் வந்தா அது கூட காய் சேர்த்துங்க. அப்ப வாய்ப்பாடு என்ன வருதுன்னா கூவிலங்காயின்னு வருது. என்னன்னு வருது? கூவிலங்காயின்னு வருது. இது நின்ற சொல்லினுடைய ஈற்றசை எனக்கு காயில வந்திருக்கு. வரும் சொல்லினுடைய முதல் அசை பாருங்க, குறிலுக்கு அடுத்து ஒற்று. இப்ப குறிலுக்கு அடுத்து ஒற்று வந்தா அது என்ன அசையா நம்ம எடுப்போம்? நேருன்னு எடுப்போம். அப்போ எனக்கு என்ன, இந்த நின்ற சொல்லினுடைய ஈற்று அசையோடு வரும் சொல்லினுடைய முதல் அசை சேர்த்து கட்டப்படும் போது எனக்கு என்ன வாய்ப்பாடு கிடைக்குதுன்னா காய்முன் நேர் என்ற வாய்ப்பாடு கிடைக்குது. அப்ப காய்முன் நேர் வந்தா அது வெண்பாக்குரிய தலைகள்ல எந்த தலையை உணர்த்தக்கூடியது அப்படின்னா வெண்சீர் வெண்டலை. இப்படி ஏர்சீர் வெண்டலையோ அல்லது வெண்சீர் வெண்டலையோ பயின்று வந்தால் அது வெண்பாக்குரியது அப்படின்றத நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். அந்த வெண்பாக்குரிய வகைகள்ல ஒன்றுதான் நேரிசை வெண்பா. ஏன் நேரிசை வெண்பான்றதுக்கு நான் விளக்கம் கொடுத்தேன். 2ஆம் அடியில முதல் சொல்லினுடைய 2ஆம் எழுத்தும் அதே தனிச்சொல்லில் அதே அடியில தனிச்சொல்லினுடைய 2ஆம் எழுத்தும் ஒன்று போல அமைந்தால் அது நேரிசை வெண்பாவாக சொல்லக்கூடியது. சரியா? சரி சார், இப்ப இந்த பாட்டு நீங்க நடத்திட்டீங்க.
இதன் கண் அமைந்திருக்கக்கூடிய இலக்கண குறிப்பு, பகுபதம், புணர்ச்சி, இதை பத்தி எல்லாம் நீங்க சொல்லலையே, இந்த வகுப்புல அதை பத்தி சொல்லிட்டு போற, கவனிங்க. ரைட். இப்ப வந்து அப்படின்னு ஒரு சொல்லு இருக்கு. இந்த வந்து என்ற சொல் ஒரு செயல் முடிவை உணர்த்தக்கூடியதா அல்லது செயல் முடிவு தொக்கி நிக்குதா அப்படின்னு பார்த்தா செயல் முடிவு தொக்கி நிக்குதே தவிர முடிவு பெறல இல்லையா? அப்ப தொக்கி நின்னாலே அது என்னதுன்னா எச்சம். எச்சத்துல இது என்ன எச்சம் சார் அப்படின்னு கேட்டா வினையச்சத்திற்குரியது. அப்ப வினையச்சத்திற்குரிய சொல்லா இருக்கும்போது பகுபத உறுப்பிலக்கணமா எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்து என்ற சொல்ல, என்னது வந்து என்ற சொல்லை எப்படி பிரிக்கலாம்னா வா, ஏன்னா கட்டளை பொருள் என்ன வரணும், எனக்கு பகுதி கட்டளை பொருள்ல வரணும். அப்ப வான்னு எடுக்கிறேன். ஆனா இங்க கொடுத்திருக்கிறது என்னவா இருக்கு, குறிலா இருக்கு. அப்ப அதை பிராக்கெட்ல போட்டுக்கிறேன். அடுத்து இந்து வந்தாலே அதுக்கு மாற்று எழுத்தாக நம்ம என்ன போடணும் அப்படின்னா இத்து. அப்ப அந்த இந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், பிராக்கெட்ல போட்டுக்கிறேன். தூவ பிரிக்கிற இத்து கூட்டல் ஊ, இத்து கூட்டல் ஊ. இப்ப நான் பகுபத உறுப்பிலக்கணம் பிரிச்சுட்டேன். இப்ப பெயர் வைக்கணும். சொல்லுக்கு முதல்ல வந்தா பகுதி, சொல்லுக்கு இறுதியில வந்தா விகுதி. இது என்ன விகுதி சார் அப்படின்னா வினையச்சனை ஏற்கனவே சொன்னேன். அப்ப அதனுடைய விகுதி என்னன்னு கேட்டா வினையச்ச விகுதி, வினையச்ச விகுதி. சரி சார், சொல்லுக்கு முதல்ல வந்தா பகுதின்னு சொன்னீங்க. இது கூட ஒரு எழுத்து குறிக்கு வந்திருக்கு, இது என்னவா எடுப்பீங்க? அதாவது வா, வா என நீண்டது விகாரம்னு சொல்லலாம், அல்லது வா வா என குறுகியது விகாரம்னு சொல்லலாம், என குறுகியது விகாரம்னு சொல்லலாம். ரைட். இப்ப நானு பகுதிக்கு விளக்கம் கொடுத்தாச்சு. அடுத்து பகுதிக்கு அடுத்து வரக்கூடிய இந்த இத்து நான் என்னவா எடுக்கணும் அப்படின்னு சொன்னா சந்தியா எடுக்கணும். என்னவா எடுக்கணும், சந்தியா எடுக்கணும். அப்ப அது பக்கத்துல வரக்கூடிய இந்த என்ன சார் எடுக்கணும் அப்படின்னா இந்த என ஆனது விகாரம், இந்த என ஆனது விகாரம். ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தா மாற்றம் பெறுவதுதான் நம்ம என்ன சொல்றோம், விகாரம்னு சொல்றோம். அந்த அடிப்படையில இந்த ஆனது விகாரம்னு எடுக்கிறோம். சரிங்க. அடுத்து வரக்கூடிய இத்து நான் என்னவா எடுக்கணும், காலம் காட்டுது. வந்துன்னு சொல்லும் பொழுது இறந்த காலத்தை காட்டுது. அப்ப அதுல வரக்கூடிய இந்த உருபை நான் என்னவா எடுக்கிறேன், இறந்த கால இடைநிலையா எடுத்துக்கிறேன், இறந்த கால இடைநிலையா எடுத்துக்கிறேன். ஓகே. அப்ப கடைசியில வரக்கூடியது விகுதி. அது என்ன விகுதினா வினையச்ச விகுதி. ஓகே. அப்ப வந்து என்ற சொல்லுக்கு பகுபத உறுப்பிலக்கணம் பார்த்துட்டுமா? சரி சரி. இதே இலக்கண குறிப்புல கேட்டா வந்து என்ற சொல்லுக்கு இலக்கண குறிப்பு கேட்டா வினையச்சம். என்ன எச்சம், வினையச்சம். ரைட். அடுத்து ஒரு சொல் உயர்ந்தோர் அப்படின்னு ஒரு சொல்லு கொடுத்திருக்காங்களா சார், இதுக்கு பகுபத உறுப்பிலக்கணம் எப்படி எழுதலாம் அப்படின்னு நீங்க கேக்குறீங்க இல்லையா? பிரிக்கலாமா? எப்படி பிரிக்கலாம்? பகுதி கட்டளை பொருள் வரணும். அப்ப எந்த எழுத்து வரைக்கும் எடுத்துக்கலாம் பாருங்க. இரு என்ற எழுத்தோட எடுத்துக்கலாமா? உயர் எடுத்துக்கலாமா? உயர். ரைட். அடுத்தது என்ன இருக்கு, இந்து இருக்கு. இந்து வந்தாலே என்ன பண்ணும், அந்த எழுத்தை பிராக்கெட்ல போட்டு அதுக்கு மாற்று எழுத்தா இத்து காட்டுங்க. சரி. தோ வந்திருக்கு, தோவ பிரிச்சா இத்து கூட்டல் ஓ. கடைசியா என்ன இருக்கு, இரு இருக்கு. அந்த இரு இது கூட சேர்த்துறீங்க. இப்போ பகுபத உறுப்பிலக்கணம் பிரிச்சுட்டு இப்போ அந்த உறுப்புகளுக்கு பேர் வைக்க போற. சொல்லுக்கு முதல்ல வந்து அதுக்கு பேர் என்ன, பகுதி. சொல்லுக்கு கடைசியில வந்து அதுக்கு என்ன பேரு, விகுதி. இது என்ன விகுதி சார் அப்படின்னா அர் ஆர் அப்படின்னு வந்தா என்ன விகுதி போடுவோம் நம்ம, பலர்பால் வினைமுற்றுன்னு போடுவோம் இல்லையா? அதே போலதான் இந்த இடத்துல ஓர் என்பது பலர்பால் வினைமுற்று விகுதி, பலர்பால் வினைமுற்று விகுதியாக எடுத்துக்கணும். ஆக்சுவலா ஆறுன்னு வந்திருக்கணும், அது ஓர் என ஆனது விகாரம்னு பாக்குறோம். சரியா? ரைட். அடுத்தது பகுதிக்கு அடுத்து வரக்கூடிய இந்த இத்து நம்ம என்னவா எடுக்கணும், சந்தியா எடுக்கணும். இந்த விகாரமா எடுக்கிறோம். அடுத்து வரக்கூடிய இத்து இறந்த கால இடைநிலையா எடுக்கிறோம். ஓகே. இந்த அடிப்படையில பொது தேர்வுல உங்களுக்கு இது போல வினா கொடுத்தா அழகா பிரிச்சு ஒண்ணுங்கிட ஒண்ணு இது போல உறுப்பிலக்கணத்தை எழுதுனீங்கன்னா 2 மதிப்பெண் பெறலாம். ஓகே. ரைட். அடுத்து ஒரு சொல், இந்த இருள் அகற்றும் என்ற சொல்லுக்கு புணர்ச்சி விதி கேட்டா எப்படி சார் சொல்ல பிரிக்கலாம்? புணர்ச்சின்னு சொன்னாலே ஒண்ணு நிலைமொழி, இன்னொன்று வருமொழி. அந்த அடிப்படையில இந்த சொல்லை எப்படி பிரிக்கலாம்னா இருள் கூட்டல் அகற்றும், இருள் கூட்டல் அகற்றும். அப்ப நிலைமொழி ஈட்டுல மெய்யெழுத்து, வருமொழி முதல்ல உயிரெழுத்து, ரெண்டையும் இணைச்சாலே போதும் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய சொல் என்று சொல்லக்கூடிய இருள் அகற்றும் என்ற சொல் எனக்கு புணர்ந்துரும். அப்ப என்ன விதி போடலாம் சார் அப்படின்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. என்ன விதி போடணும்,
உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ற விதி போட்டு இல்லு கூட்டலா ல, அப்ப எனக்கு கிடைச்சது இருள் அகற்றும் என்று சொல்லக்கூடிய சொல் வந்துருச்சு. ஓகே, இந்த விதியை ஃபாலோ பண்ணிக்கிட்டா இந்த சொல்ல முழுமையா உருவாக்க முடியும். சரி சார், அதையே ஆங்கவற்றுள் அப்படின்ற ஒரு சொல்லுக்கு புணர்ச்சி கேட்கிறாங்க. எதற்கு? ஆங்கவற்றுள் என்ற சொல்லுக்கு புணர்ச்சி கேட்கிறாங்க. அது எப்படி பிரிக்கலாம்? ஆங்கு கூட்டல் அவற்றுள். ஒரு முறைக்கு இருமுறை சொல்லி பாருங்க. ஆங்கவற்றுள் ஆங்கவற்றுள் அப்படின்னு சொல்லி பாருங்க, பிரித்தறியும் தன்மை கிடைச்சிடும். ஆங்கு கூட்டல் அவற்றுள். சரி சார், பிரிச்சது சரியா இருந்தா ஒரு மார்க்கு. அடுத்தது விதிகளை கொண்டு மாற்றம் செய்தா அதற்கு ஒரு மதிப்பெண். சரி, இப்ப இந்த இடத்துல இது நிலைமொழி, இது வருமொழி. நிலைமொழி ஈற்றுல எனக்கு என்ன எழுத்து இருக்கு? கு. அப்ப கு சு டு து பு ரு என்பது குற்றியல குறை எழுத்து இல்லையா? அப்ப அத குற்றியல குறை எழுத்துல இருக்கக்கூடிய உகரத்தை நான் நீக்கணும்னா புணர்ச்சி விதி என்ன இருக்கு? உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும். என்ன விதி? உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் என்ற விதியை போட்டதுனால இந்த உகரம் நீங்க போச்சு. மீதி இருக்கக்கூடிய சொல் என்ன சார் அப்படின்னு கேட்டா, ஆ இங்க கூல ஊ போயிடுச்சு. அடுத்தது மீதி என்ன இருக்குன்னா இக்கு மட்டும் இருக்கு. அப்ப வருமொழியில இருக்கக்கூடிய சொல்லுல எத்தகைய மாற்றமும் இல்லை, அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். ஓகே, இப்ப நிலைமொழி ஈற்றுல பாருங்க, மெய்யெழுத்து வருமொழி முதல்ல உயிரெழுத்து. இந்த மெய்யெழுத்தையும் உயிரெழுத்தையும் நான் இணைக்கணும்னா ஏற்கனவே ஒரு விதியில பார்த்தேன் இல்லையா? என்னது இது? நிலைமொழி ஈற்றுல மெய்யெழுத்து இருந்து வருமொழி முதல்ல உயிரெழுத்தா இருந்தா ரெண்டுத்தையும் இணைக்கிறதுக்கு உண்டான விதி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ற விதிப்படி இக்கு கூட்டலா கா. அப்ப எனக்கு கிடைச்சது ஆங்கவற்றுள் என்ற சொல். ஓகே, அப்ப இந்த சொல்லுக்கு புணர்ச்சி கேட்டா ரெண்டு விதியை பயன்படுத்தணும். ஒன்று உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும், இன்னொன்று உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. ஓகே, அடுத்தது இதுல தனியாழி அப்படின்ற ஒரு சொல்லுக்கு புணர்ச்சி விதி கேட்பாங்க. இது உங்களுடைய புத்தகத்தினுடைய பின்பகுதியில் இருக்கக்கூடிய புணர்ச்சியிலே கொடுத்திருப்பாங்க. அப்ப தனியாழி என்ற சொல்லை எப்படி சார் பிரிக்கலாம் அப்படின்னா, தனி கூட்டல் ஆழி. போன வகுப்புல சொன்னேன், ஆழி என்ற சொல்லுக்கு பொருள் என்னன்னு பார்த்தோம், கடல். அதே நேரத்துல சக்கரம் படிச்சுமா? ரைட். இந்த இடத்துல தனி கூட்டல் ஆழி அப்படின்னு பிரிக்கிறோம். இப்ப பாருங்க, நிலைமொழி ஈற்றுல நீ இருக்கு, நீய பிரிச்சா இன்னு கூட்டல் ஈ. வருமொழி முதல்ல உயிரெழுத்து ஆ இருக்கு. அப்ப நிலைமொழி ஈற்றுலயும் உயிரெழுத்து, வருமொழி முதல்லையும் உயிரெழுத்து. ரெண்டு உயிரும் ஒன்னா இணையுமா சார்னா இணையாது. அப்ப ரெண்டு உயிரையும் ஒன்னா இணைப்பதற்கு இடையில ஒரு மெய்யெழுத்து தேவை. அது எந்த மெய்யெழுத்து போடணும்னு பார்த்தா சொல்லுல யாவுடைய மெய்யெழுத்து தேவைப்படுது, அதனால நான் போட்டுக்கிறேன். இதற்காகவே ஒரு விதி இருக்கு உடம்படுமை புணர்ச்சியில. அது என்ன விதி சார் அப்படின்னு கேட்டா, இ இ ஐ வழி எவ்வும். என்ன விதி இருக்கு? இ இ ஐ வழி எவ்வும். இந்த விதியை போடும்போது எனக்கு யகர உடன்படுமை தோன்றும். ரெண்டு சொற்களுக்கு இடையில யகர உடன்படுமை தோன்றும். இப்போ அடுத்தது இந்த விதியினுடைய அடிப்படையில எனக்கு என்ன மாற்றம் கிடைச்சது? தனி கூட்டல் ஈ கூட்டல் ஆழி. சரி சார், இப்ப அடுத்தது நிலைமொழி. இது வரைக்கும் நிலைமொழி எடுத்துக்கிறேன், இது வருமொழி எடுத்துக்கிறேன். இப்ப நிலைமொழி ஈற்றுல பாருங்க, மெய்யெழுத்து, வருமொழி முதல்ல உயிரெழுத்து. இப்ப ரெண்டையும் நான் இணைக்கிறதுக்கு ஏற்கனவே பார்த்தேன் இல்லையா? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதியை போடுறேன். அப்ப ஈ கூட்டலா எனக்கு என்னவா மாறி போச்சு? யாவா மாறி. மீதி இருக்கக்கூடியதை எடுத்து எழுதுங்க. த நீ யா ழி, தனியாழி என்ற சொல் புணர்ந்தது. அப்ப இது ரெண்டுத்தையும் இணைக்கிறதுக்கு நான் போட வேண்டிய விதி உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதியை போட்டோம்னா எனக்கு முழுமையா தனியாழி என்ற சொல் கிடைத்துவிடும். ரைட். சரி சார், அதையே வெங்கதிர் ஒன்று அப்படின்னு ஒரு சொல்லு கொடுக்கறாங்க சார் புணர்ச்சியில. இதெல்லாம் கூடுதல், புத்தகத்தை பின்னாடி தவிர்த்து கூடுதலா. சப்போஸ் இதுல இருந்து ஒரு வினா கேட்டா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடாது, தெரிஞ்சுக்கணும். வெங்கதிர் ஒன்று சொல்லி பாருங்க, ஒரு முறைக்கு இருமுறை சொல்லி பாருங்க. எப்படி பிரிக்கலாம்? வெங்கதிர் ஒன்று, வெங்கதிர் ஒன்று. அப்ப அழகா பிரிச்சுட்டோம் பாருங்க. வெங்கதிர் கூட்டல் ஒன்று எப்படி வருது? வெங்கதிர் கூட்டல் ஒன்று வந்துருச்சா? ரைட். இப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தெரியுது, நிலைமொழி ஈற்றுல புள்ளி வச்ச எழுத்து வந்திருக்கு, ஐ மீன் மெய் எழுத்து வந்திருக்கு, வருமொழி முதல்ல உயிர் எழுத்து வந்திருக்கு. ரெண்டு எழுத்தும் இது போல வந்திருக்கும் பொழுது நம்ம இரண்டத்தையும் ஒன்னா சேர்க்கறதுக்கு உண்டான விதி மெய்யீற்று புணர்ச்சல் படிச்சிருக்கேன் இல்லையா? என்ன விதி? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ற விதியை போடுறோம். அப்ப இரு கூட்டல் ஓ எனக்கு என்ன மாற்றம்னா ரோ. அப்ப மீதி இருக்கிறத அப்படியே கொண்டு வந்து சேர்த்துருங்க. வே இங்க தி ரோ மாறி போச்சா? கடைசியா இருக்கிறது இன்று. இப்ப பாருங்க, சொல்லு வெங்கதிர் ஒன்றுன்னு வந்துருச்சு பாருங்க. சரியா? ரைட். அடுத்தது ஒரு சொல் தன்னேர்னு ஒரு சொல் இருக்கு.
அதுக்கு மேல பாத்தீங்கன்னா மின்னேறுன்னு இருக்கு. இதை எப்படி பிரித்தறியலாம் நினைச்சு பாருங்க. எப்படி பிரித்தறியலாம்னு பாருங்க. மின்னேர் என்ற சொல்ல மின் கூட்டல் ஏறுன்னு பிரிக்கலாம் இல்லையா? மின் கூட்டல் ஏர் போன வகுப்புல சொல்லியிருப்போம். மின்னலை ஒத்த அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அப்ப மின் கூட்டல் ஏறுன்னு பிரிக்கணும். அந்த தன்னேர் எப்படி பிரிக்கணும் சார் அப்படின்னா தன் கூட்டல் நேருன்னு பிரிக்கணும். ஏன்னா தனக்கு நிகர் ஒன்றும் இல்லாத தமிழ் அப்படின்னு போன வகுப்புல நான் சொன்னேன் இல்லையா? அதாவது இரண்டு பொருள்களை ஒப்புமைப்படுத்தி பிறகு ஒன்றினில் ஒன்றை வேறுபடுத்தி காட்டுவது இல்லையா? ரெண்டுமே மலைகளுக்கு இடையிலே தோன்றுவதுதான். ஒண்ணு புறையீரலை போக்கக்கூடிய கதிரவன், இன்னொன்று அகையீரலை போக்கக்கூடிய தமிழ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஆக தனக்கு நிகர் ஒன்றும் இல்லாத தமிழ் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தன்னேர் எப்படி பிரிக்கணும்னா தன் கூட்டல் நேருன்னு பிரிக்கணும். மின்னேறு எப்படி பிரிக்கணும்னா மின் கூட்டல் ஏறுன்னு பிரிக்கணும். சரி, இப்ப தன்னேர் என்ற சொல்லுக்கு புணர்ச்சி விதி. இப்ப நீங்க சொன்னதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியுது. இந்த தன்னேர் என்ற சொல்லுக்கு புணர்ச்சி விதி என்ன போடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வேற்றுமை புணர்ச்சியில ஒரு விதி இருக்கு. என்ன அந்த விதி அப்படின்னு சொன்னா என்ன விதி? நலமுன் ரணமும் ஆகும் தனக்கல். நலமுன் ரணமும் ஆகும் தனக்கல். இந்த விதியை போட்டோம்னா என்ன மாற்றம் நிகழும் அப்படின்னு கேட்டா இந்த ரெண்டு எழுத்து நிலைமொழியில இருக்கிறாவளை நினைவில் வச்சுக்குங்க. ரைட்? வருமொழியில தானாக்குரிய சொற்கள் வருவதாக இருக்கட்டும். அப்ப நிலைமொழியிட்டுல ரகரனாவோ அல்லது லகரமோ வந்து வருமொழியில நாவுக்குரிய சொற்களாக இருந்தால் இந்த தானா சொற்கள் என்ன ஆயிடும் அப்படின்னா ர ந என்ற எழுத்துக்களா மாறிடும். புரியுதா? நிலைமொழியிட்டுல ந ல வந்து வருமொழியில தானாக்குரிய சொற்களா இருந்தா இந்த தானா சொற்கள்ல இருக்கக்கூடிய இந்த தானா என்னவா மாறிடும்? ர நாவா மாறிடும். அப்ப எந்த எழுத்து வந்தா என்னவா மாறிடும் அப்படின்னு சொன்னா நிலைமொழியிட்டுல ரகர நா இருந்து வருமொழியில தகர நாவா இருந்தா அது என்னவா மாறிடும் அப்படின்னா ரகர நாவா மாறிடும். யார போட்டிருக்கிறது புரியுதா பாருங்க. நிலைமொழியிட்டுல ரெண்டு சுழி நா இருந்து வருமொழியில தாவுடைய நாவா இருந்திருந்தா இந்த நா என்னவா மாறிட போது? ராவுடைய நாவா மாறிடும். இப்ப பாருங்க சொல்ல பிரிச்சிருக்க தன் கூட்டல் நேருன்னு பிரிச்சிருக்க. இப்ப நிலைமொழியீட்டுல ரெண்டு சுழினா வந்திருக்கா? ரைட் சார். மறுமொழியில பாருங்க தானாக்குரிய சொல்லல இல்லையா? நானா நீ நூனு நேனே நேருன்னு வந்திருக்கு. அப்ப இந்த நாவுடைய எழுத்து இங்க வந்திருக்கு. அப்ப இந்த நா வந்து எனக்கு என்னவா மாறப்போகுது? ரன்னகர நாவா மாறப்போகுது. அப்ப இந்த நேக்கு பதிலா எனக்கு என்ன மாற்றம் நிகழ போகுதுன்னா இந்த நேவா மாறப்போகுது. அப்ப அது பிரகாரம் இந்த விதியின் பிரகாரம் எனக்கு எப்படி மாற்றம் நிகழ்து பாருங்க. தன் கூட்டல் நேர் சேர்த்து எழுதி பாருங்க. சேர்த்து எழுதுங்க. தன்னேர் என புணர்ந்தது. தன்னேர் என புணர்ந்தது. புரிஞ்சுதா? இது டாப்பர் ஸ்டூடெண்ட்டுக்கு மார்க் ஸ்கோர் பண்றதுக்காக ஒரு டிஃபிகல்டிஸான இது போல ஒரு புணர்ச்சி விதி கேட்டா இதுவும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். புரியுதா? அப்ப தண்ணீர் என்ற சொல் எப்படி பிரிக்கணும், அதற்குண்டான விதி என்னன்றது தெரிஞ்சிருக்கா? ரைட். இதுல அடுத்தது ஒண்ணு பாத்தீங்கன்னா இல்லாத. இதுக்கு இலக்கண குறிப்பு என்ன சார் எடுக்கலாம்? இல்லாத என்ற சொல்லு என்னன்னு எடுக்கலாம்? இல்லாத. எனக்கு என்னன்னு வந்திருக்கணும்? அது இல்லாதேன்னு வந்திருக்கணும். இல்லாத என்ற சொல்லு என்னன்னு வந்திருக்கணும்? இல்லாதேன்னு வந்திருக்கணும். அப்ப இடையில ஒரு எழுத்து எனக்கு குறைந்து வந்திருக்கு இல்லையா? இடையில ஒரு எழுத்து குறைந்து வந்திருக்கு. ரைட். இவ்வாறு இடையில ஒரு எழுத்து குறைந்து இல்லாத என வந்ததுனால இதுக்கு இலக்கண குறிப்பு என்ன சார் அப்படின்னு கேட்டா இல்லாத என்பதன் இடைக்குறை விகாரம் அல்லது இடைக்குறை. என்ன சொல்லலாம்? இடைக்குறை. இல்லாத என்ற சொல்லுக்கு இலக்கண குறிப்பு என்ன? இடைக்குறை. எதனுடைய இடைக்குறை? இல்லாத என்பதன் இடைக்குறை. ஓகே. இப்ப பெரும்பான்மையா நானே இந்த பாட்டினுடைய பொருளை போன வகுப்புல சொல்லி முடிச்சேன், பாவகையும் சொல்லி முடிச்சேன். இப்ப இந்த வகுப்புல பகுபதம், புணர்ச்சி, இலக்கண குறிப்பு இதையும் நான் பார்த்து முடிச்சிருக்கோம். ஓகே. இப்போ இந்த பாட்டுல பயின்று வரக்கூடிய அணி என்ன? இது ஒரு 4 மார்க் கேள்வியில நிச்சயமாக கேட்பாங்க. அதை பத்தி இப்ப பார்க்க போறோம். தொடர்ந்து வகுப்பை கவனிங்க. ரைட். என்ன சார் இந்த பாட்டுல இருக்கு? இந்த பாட்டுல பயின்று வரும் அணி என்ன சார் அப்படின்னு பார்த்தா பொருள் வேற்றுமை அணி பயின்று வந்திருக்கு.
நீங்க 11th படிச்சிருப்பீங்க. தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு அப்படின்னு ஒரு திருக்குறள் படிச்சிருப்போம் இல்லையா? அப்பவே அங்க படிச்சிருப்பீங்க. இந்த பாட்டுல வேற்றுமை அணி பயின்று வந்திருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, அந்த வேற்றுமை அணியில ஒன்றுதான் இந்த பொருள் வேற்றுமை அணி என்று சொல்லக்கூடியது. ஓகே, அப்ப பொருள் வேற்றுமை அணிக்கு இலக்கணம் தெரியணும், அதற்கு ஏற்புடைய பாடல் சான்றா கொடுக்கணும், அந்த சான்றினுடைய விளக்கம் கொடுக்கணும், அதுக்கப்புறம் இந்த பாட்டு இந்த அணிக்கு எப்படி பொருந்தி வந்திருக்கின்றத அணி பொருத்தமா காட்டணும். இப்படி 4 சப்டாபிக்ல எழுதுனா 4 மதிப்பெண். ஓகே, அது எப்படி எழுதுறதுன்றத அதுக்கு உண்டான விளக்கத்தை இப்ப நான் கொடுக்க போறேன். இப்ப தேர்வுல உங்களுக்கு கேட்கறாங்க, பொருள் வேற்றுமை அணியை சான்று தந்து விளக்குக அப்படின்னு ஒரு 4 மார்க் கேள்வியில கேட்டா, தலைப்பு பொருள் வேற்றுமை அணி, அணி இலக்கணம் என்ன சார் இந்த அணிக்கு இலக்கணம், அணி என்னன்றது சொல்லிட்டா அப்ப அதுக்குண்டான இலக்கணம் என்ன பாருங்க. இருவேறு பொருள்களுக்கிடையே உள்ள ஒற்றுமையை முதலில் கூறி பார்த்தோமா இரண்டுமே எங்க தோன்றக்கூடியது? மலைகளுக்கிடையே. பார்த்தோமா, உயர்ந்தோங்கிய மலைகளுக்கிடையே தோன்றக்கூடிய கதிரவன், இன்னொன்று தமிழ். படிச்சுமா, பொதிகை மலையில தோன்றியது தமிழ், உயர்ந்த மலைகளுக்கிடையே தோன்றக்கூடிய கதிரவன் அப்படின்னு படிச்சோம். அப்ப இருவேறு பொருள்களுக்கிடையே உள்ள ஒற்றுமையை முதலில் கூறி, அப்ப ரெண்டுமே உயர்ந்து ஓங்கிய மலைப்பகுதிகளில தோன்றுவது அப்படின்னு ஒப்புமைப்படுத்தியாச்சு. பிறகு வேறுபடுத்தி காட்டுவது பொருள் வேற்றுமை அணி எனப்படுகிறது. சரி சார், ரெண்டுமே தோன்றக்கூடிய இடம் சொன்னீங்க, இதுல வேறுபடுத்துதல் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்று புற இருளை போக்கக்கூடியவன், இன்னொன்று அகை இருளை போக்கக்கூடியவன் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? கதிரவன் புறத்தே இருக்கக்கூடிய இருளை அகற்றக்கூடியவன். உயர்ந்த மலைகளுக்கிடையே தோன்றக்கூடிய அந்த கதிரவன் புறத்தே இருக்கக்கூடிய இருளை அகற்றுவதில் சிறந்தவன். அப்ப பொதிகை மலையில் தோன்றிய தமிழ் சான்றோர்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அறியாமை என்ற இருளை அகற்றக்கூடியது இல்லையா? அறியாமை என்ற மக்களுடைய அறியாமை என்ற இருளை அகற்றக்கூடியது எது அப்படின்னு சொன்னா, அதுவும் இருளை அகற்றக்கூடியது எதுன்னு பார்த்தா இந்த தாய்மொழியாக சொல்லக்கூடிய தமிழ் மொழி. அப்போ இப்படி சொல்லப்படுகின்ற இரண்டினுள் எதை விட எது சிறந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது, கதிரவனை விட தமிழே சிறந்தது அப்படின்னு ஒப்பிட்டு கூறப்பட்டதுனால தான் இது பொருள் வேற்றுமை அணியாக கருதப்பட்டது. அதனாலதான் அணி இலக்கணம் இதற்கு பொருத்தமா அமைந்திருக்கு. பாருங்க, இருவேறு பொருள்களுக்கிடையே உள்ள ஒற்றுமையை முதலில் கூறி பின்பு வேறுபடுத்தி காட்டுவது பொருள் வேற்றுமை அணி எனப்படுகிறது. ஓகே, அணி இலக்கணம் தெரிஞ்சு போச்சு. சரி சார், இதற்கு ஏற்புடைய பாடல் என்ன? இப்ப நம்ம மனநம் பார்த்தோம் இல்லையா? உங்களிடை வந்து உயர்ந்தோர் தொழவிலங்கி எங்குளினின் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாழி வெங்கதிர் ஒன்று ஏனையது தண்ணீர் இல்லாத தமிழ். இந்த பாடலை சான்றாக எழுதி, அடுத்தது இந்த பாடலுடைய பொருள் என்ன அப்படின்றத நம்ம சப்டாபிக் போட்டு எழுதணும். பாடலுடைய பொருள் என்ன? பொருள் பார்த்தோம், மக்களால் போற்றப்பட்டு உயர்ந்த மலைகளுக்கிடையே தோன்றி கடலால் சூழப்பட்ட இந்த உலகத்தினுடைய புற இருளை அகற்றுவது ஒன்று. அது எதுன்றது உங்களுக்கு தெரியும். அது எதுன்னு பார்த்தா கதிரவன். என்னது? கதிரவன். ரைட். இரண்டாவது பாருங்க, பொதிகை மலையில் தோன்றி, அகத்தியர் வாழ்ந்த மலை பொதிகை மலை. அந்த பொதிகை மலையில் தோன்றி சான்றோரால் தொழப்பட்டு மக்களின் அறியாமை என்ன அகரிலை போக்குவதோடு ஒப்புமை இல்லாததுமாக இருப்பது இன்னொன்று. அது எது சார் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய தாய்மொழியாக சொல்லக்கூடிய தமிழ் மொழி. ஓகே, அப்ப ரெண்டுமே இருளை போக்கக்கூடியதுதான். புற இருளை போக்கக்கூடியது கதிரவன், அக இருளை போக்கக்கூடியது தமிழ். இருளை போக்குவதில் ரெண்டும் ஒற்றுமை, ஆனால் அவற்றில் இதனை விட இது சிறந்தது அப்படின்னு வேறுபடுத்தி காட்டுறதுனால்தான் இது பொருள் வேற்றுமை அணி. சொல்றாங்க பாரு, இருளை போக்கு இவ்விரண்டில் ஒன்று ஒளிர்கின்ற கதிரவன், இன்னொன்று தனக்கு நிகரில்லாத தமிழ் என்பது பொருள். இப்படி வேறுபடுத்தி காட்டுறதுனால இந்த பாட்டுல என்ன அணி இருக்குன்னா பொருள் வேற்றுமை அணி இருக்கு. அப்போ பாடலுடைய பொருள் விளக்கத்திலே நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த பாட்டுல பொருள் வேற்றுமை அணி இருக்குதுன்றது. சரி சார், கடைசியா அதுக்கு ஒரு சப்டாபிக் என்னன்னு பார்த்தா அணி பொருத்தம். எப்படி இந்த பாட்டு இந்த அணிக்கு பொருந்தி வந்திருக்கின்றத பார்க்கிறோம். தமிழுக்கும் கதிரவனுக்கும் இடையே உள்ள பயன் சார்ந்த ஒற்றுமையை முதலில் கூறி அவற்றுள் தமிழ் தன்னேர் இல்லாதது என்ற தன்மையை பின்னர் வேறுபடுத்தி காட்டுவதால் இது பொருள் வேற்றுமை அணி ஆயிற்று.
ரெண்டுத்தையும் ஒப்புமைப்படுத்தி பின்பு ஒன்றினுள் ஒன்றை வேறுபடுத்தி காட்டுவதனால இது பொருள் வேற்றுமை அணி ஆயிற்று. இது வேற்றுமை அணியின் ஒரு பிரிவாகும். சொன்னேன் இல்லையா? தீயினால் சுட்டப்புண் உள்ளாறு மாறாது நாவினால் சுட்டபடி என்ற பாட்டுல என்ன அணி இருக்குன்னு பார்த்தோம், வேற்றுமை அணின்னு பார்த்தோம். அப்போ இது வேற்றுமை அணியினுடைய ஒரு பிரிவு தான் இந்த பொருள் வேற்றுமை அணி. இதுக்கு நன்னுள்ள அழகா ஒரு நூற்பா கொடுக்குறாங்க பாருங்க. என்ன அந்த நூற்பான்னு பார்த்தா, கூற்றினும் குறிப்பினும், என்னது கூற்றினும் குறிப்பினும் ஒப்புடை இருபொருள் வேற்றுமை படவரின் வேற்றுமை அதுவே. கூற்றினும் குறிப்பினும் ஒப்புடை இருபொருள், இரு பொருளுக்கிடையே உள்ள ஒப்புமை என்று சொல்லக்கூடிய ஒற்றுமையை சொல்லி பிறகு வேற்றுமை படவரின் வேற்றுமை அதுவே, வேறுபடுத்தி காட்டுறதுனால அது வேற்றுமை அணி எனப்படுகிறது அப்படின்னு நன்னூல் ஆசிரியர் இதற்கு நூற்பா ஒன்று படைக்கின்றார். இதனால இந்த பாட்டு இந்த அணிக்கு பொருத்தமாயிருக்கு. இப்படி அணி இலக்கணம், சான்று, சான்றுடைய பொருள், பிறகு அணி பொருத்தம், இப்படி 4 தலைப்பிட்டு எழுதினால் நிறைவாக 4 மதிப்பெண்களை பெற்றுவிடலாம். அணியில மிக முக்கியமானது ஒரு அணி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொருள் வேற்றுமை அணி. ஓகே, இப்போ உங்களுக்கு முழுமையான தெளிவு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப அடுத்தது இந்த இயல் 1ல இன்னும் சில உங்களுடைய பாட புத்தகத்துல தெரியுமா அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. அந்த பகுதியில் கொடுத்திருக்கிறாங்க பாருங்க. அணி இலக்கணத்தை மட்டும் கூறும் இலக்கண நூல்கள் யாவை? இது ஒரு 2 மார்க் கொஸ்டின்ல கேட்கலாம் அல்லது 1 மார்க் கொஸ்டின்ல கேட்கலாம். 1 மார்க்ல கேட்கலாம் அல்லது 2 மார்க் கொஸ்டின்ல கேட்கலாம். எப்படி கேள்வி? அணி இலக்கணத்தை மட்டுமே கூறும் இலக்கணம். இந்த நூல்கள்லாம் பாத்தீங்கன்னா அணி இலக்கணத்தை மட்டும்தான் சொல்லும். போன வகுப்புல நான் சொன்னேன் இல்லையா, 37 அணிகளுக்கு உண்டான இலக்கணத்தை கூறுவது அப்படின்னு சொன்னேன். படிச்சுமா? ரைட். அது போல அணி இலக்கணத்தை மட்டுமே கூறும் இலக்கண நூல்கள் யாவைன்னு கேட்டா, 1 மாறன் அலங்காரம், 2வது தண்டி அலங்காரம், 3 குவளை ஆனந்தம், 4 சந்திரலோகம், 5 அணி இலக்கணம், 6 யாப்பதிகாரம், 7 தமிழ் நூல். என்ன சார் இது கூட அணி இலக்கண நூலா? ஆம். இப்ப இங்க குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்துமே அணி இலக்கணத்தை மட்டுமே பேசக்கூடிய இலக்கண நூலாக கருதப்படக்கூடியது. அப்போ உங்க பாட புத்தகத்துல பாத்தீங்கன்னா முதல் 3 மட்டும்தான் கொடுத்திருப்பாங்க. மாறன் அலங்காரம், தண்டி அலங்காரம், குவளை ஆனந்தம் தான் கொடுத்திருப்பாங்க. இது எல்லாம் நான் கூடுதலா கொடுத்திருக்கிறேன். இந்த அடிப்படையில 2 மார்க் கொஸ்டின்ல கேட்டா எவையேனும் 4 எழுதுங்க, இல்ல ஒரு 4 மார்க் கொஸ்டின்ல கேட்டா அத்தனையும் எழுதுங்க. சரியா? ரைட். அப்ப அணி இலக்கணத்தை மட்டுமே கூறும் இலக்கண நூல்கள் யாவைன்னு கேட்டா, மாறன் அலங்காரம், தண்டி அலங்காரம், குவளை ஆனந்தம், அடுத்து பாத்தீங்கன்னா சந்திரலோகம், அணி இலக்கணம், யாப்பதிகாரம், தமிழ் நூல் என்று சொல்லக்கூடிய இந்த நூல்களை வரிசைப்படுத்தி எழுதுனீங்கன்னா 2 மார்க் வாங்கிடலாம். சார் இதுல இருந்து 1 மதிப்பெண் வினாவா எப்படி கேட்பாங்க அப்படின்னா, அணி இலக்கணத்தை மட்டுமே கூறும் இலக்கண நூல்களில் 1 அப்படின்னு கொடுத்துட்டு தொல்காப்பியம், தொன்னூல் விளக்கம், இலக்கண விளக்கம், மாறன் அலங்காரம் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்தா இப்ப சொல்லுங்க எந்த ஆப்ஷன் நீங்க எடுக்கலாம்? வெரி குட். மாறன் அலங்காரம் என்று சொல்லக்கூடிய நூலே அணி இலக்கணத்தை மட்டுமே கூறும் நூல்கள். அப்ப மீதி 3 அது அணி இலக்கணத்தையும் கூறும் நூல்கள்ல வரிசையில வரும். அப்ப அந்த வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியா 1 மார்க் நம்ம கேட்சப் பண்ணிடலாம். அப்ப இது தெரிஞ்சுதா? இப்ப அடுத்தது விஷயத்தை ஒண்ணு சொல்ல போறோம் பாருங்க. என்ன அந்த விஷயம் அப்படின்னு பார்த்தா, அணி இலக்கணத்தையும் கூறும் இலக்கண நூல்கள் என்னென்ன அப்படின்னு ஒரு 2 மார்க் கொஸ்டின்லயோ அல்லது இதுல இருந்து 1 மார்க் கொஸ்டின்ல கேட்டா அதுக்குண்டான விளக்கம் என்ன, இது உங்களுடைய பாட புத்தகத்துல தெரியுமா என்ற செய்தியில இருக்கு, பாத்துக்கலாம். என்னென்ன கேள்வி? அணி இலக்கணத்தையும் கூறும் இலக்கண நூல்கள் யாவை? அது என்ன நூல்கள் சார்? 1 தொல்காப்பியம் இல்லையா, இது இலக்கணத்தையும் இலக்கியத்தையும் பேசக்கூடிய ஒரு நூல். இலக்கியத்தையும் இலக்கணத்தையும் ஒரு சேர பேசுகின்ற நூல் எதுன்னு கேட்டா தொல்காப்பியம். ஓகே. 2வது வீர சோழியம், 3வது இலக்கண விளக்கம், 4 தொன்னூல் விளக்கம், 5 முத்து வீரியம், 6 சுவாமிநாதம். இந்த 6 நூல்களும் அணி இலக்கணத்தை மட்டும் பேசுவதில்லை, அதோட இன்னும் சில இலக்கியங்களையும் பற்றி பேசுவது. அதனாலதான் இதுக்கு தலைப்பு என்னன்னு கொடுத்தா, அணி இலக்கணத்தையும் கூறும் இலக்கண நூல்கள் கொடுத்திருக்காங்க. இப்ப நான் கேள்வி கேட்கிறேன், அணி இலக்கணத்தையும் கூறும் நூல் இலக்கண நூல்களில் 1 அப்படின்னு கொடுத்து கீழே 4 ஆப்ஷன் கொடுக்கிறேன். என்னென்ன ஆப்ஷன் கொடுக்கிறேன்னா, அதாவது மாறன் அலங்காரம், தண்டி அலங்காரம், குவளை ஆனந்தம், தொன்னூல் விளக்கம்னு கொடுக்கிறேன். இப்ப நீங்க ஆப்ஷன் எடுக்கலாம். நான் என்ன கேள்வி கேட்டேன்? அணி இலக்கணத்தையும் கூறும் இலக்கண நூல்கள்னு கேட்டேன். அப்ப அழகா நீங்க எடுத்துடலாம், தொன்னூல் விளக்கம் என்று சொல்லக்கூடிய நூலை நீங்க எடுத்துடலாம்.
ரைட்? அப்ப எதெல்லாம் அணி இலக்கணத்தை மட்டுமே கூறும், எவையெல்லாம் அணி இலக்கணத்தையும் கூறும் நூல்கள் யாவை என்ற வரிசையே உங்க மனசுல பதிய வச்சிருக்கேன். இப்படி ஒரு மதிப்பெண் வினாவிற்கோ அல்லது 2 மதிப்பெண் வினாவிற்கோ உங்களுக்கு இது கை கொடுக்கும். ரைட்? ஆக இந்த இயல் 1ல தண்ணீர் இல்லாத தமிழ் என்ற தலைப்புல இருக்கக்கூடிய இந்த பாடலுடைய முழு பொருளையும் மற்றும் இலக்கண குறிப்பு, பகுபத புணர்ச்சி அனைத்தையும் நாம் தெரிந்து கொண்டோம். மீண்டும் அடுத்த வகுப்பில் இன்னொரு புத்தம் புதிய தலைப்புகளுடன் மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழாசிரியர். நன்றி, வணக்கம்.